மிஸ் சொன்னது எல்லாமே வந்துச்சு. நாங்க நல்லா பண்ணிருந்தோம். நிறைய ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் வந்துச்சு. எல்லாம் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. அதான் ரிப்பீட்டடா இருந்தது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லாமே வந்திருந்தது. சென்டம் வந்து இந்த 2 மார்க்ஸ் கம்பல்சரி எல்லாம் அந்த வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்ல தான் போகும். மிச்சபடி தியரி இல்ல. மிச்சபடி above 95 எடுக்கலாம்க்கா. 5 மார்க்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா, சில 2 क्वेश्चंस அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு. மத்த எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस தான் வந்துச்சு. ஸோ என்ன எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு வந்து பிசிக்ஸ் எக்ஸாம்க்கா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பேப்பர். மிஸ் சொன்னது எல்லாமே வந்துச்சு. நாங்க நல்லா பண்ணிருந்தோம். பிசிக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, நல்லா பண்ணேன். ஈஸியா இருந்துச்சு பேப்பர். பிசிக்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சு பேப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस எல்லாமே வந்திருந்தது. ஓகே. எகனாமிக்ஸ் எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்கேன். ரொம்ப கஷ்டம் தான். ஈஸியா தான். நீ கம்பல்சரி சம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்ததா? கம்பல்சரில ஓகேவா தான் இருந்துச்சு. 3 மார்க் கம்பல்சரி வந்து ரொம்ப ரிப்பீட்டடான சம். 2 மார்க் கம்பல்சரி வந்து தெரிஞ்ச ஃபார்முலால ஒரு சம் கொடுத்திருந்தாங்க. கம்பல்சரி மட்டும் தான் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிருந்தாங்க. மிச்சபடி எல்லாமே கம்பல்சரி 2 மார்க்ஸ் அந்த சம் மட்டும் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் சம் வந்துச்சு. மீதி எல்லாமே ரிப்பீட்டட் क्वेश्चंस தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிப்பீட் क्वेश्चंस தான் வந்ததா இல்ல நியூ வந்துச்சு. 5 மார்க்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா, சில 2 क्वेश्चंस அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு. மத்த எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस தான் வந்துச்சு. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருந்ததா இல்ல ஒரு 2-3 ஓனா இருந்தது. இன்சைட் புக்கும் வந்துச்சு. ஒரு ஃபார்முலா வச்சு சம்ஸ் வந்துச்சு. ஒரு 4-5 சம்ஸ் வந்து ஒரு 2-3 சம்ஸ் வந்துச்சு. 1 மார்க்ஸ் ஃபுல்லா புக் பேக் தான். ரொம்ப ஈஸி பேப்பர். மார்க்ஸ் மட்டும் வந்து ஒரு 2 to 3 வரைக்கும் புக்கின்ல இருந்து கேட்டிருந்தாங்க. மத்தபடி மீதி எல்லாம் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஈஸியா. 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஈஸியா. டைம் பத்துச்சா ஃபுல்லா முடிக்கிறதுக்கு? டைம் ரொம்ப டைட்டா தான் இருந்துச்சு. எப்படியும் முடிச்சிட்டேன். பார்த்துச்சு. क्वेश्चंस எல்லாம் ஈஸியா இருந்ததுனால எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அண்ட் ஷார்ட் பேப்பர் தான். ரொம்ப லென்த்திலாம் கிடையாது. 3 மார்க்கா இருக்கிறதுல 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இல்ல எனக்கு டைம் பத்தல. ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளவு தருவீங்க? 8 கொடுக்கலாம். 7.5. 10 out of 10. ஒரு 8. 4.5. 9.5 கா. 7. 8.5. 8 on 10. Thank you.